நன்றி ராஜா. ஹல்லேலூயா. நன்றி. அருமையான தேவனே, இந்த துக்க நாட்களிலே லென்த் சீசனில் நம்ம ஒரு நாளும் ஒரு டாபிக் எடுத்து நம்மை நாமே சுய பரிசோதனை செல்ஃப் எக்ஸாமினேஷன் செய்து கொண்டிருக்கிறோம். இந்த ஒவ்வொரு நாளிலும் நம்ம ஒரு டாப்பிக்காக பார்த்துட்டு வருகிறோம். ஃபர்ஸ்ட் நாள் மரியாளை பார்த்தோம். அவளை போல கர்த்தருடைய காலடியில் அமரும் அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்குதா அப்படின்னு பார்த்தோம். அந்த லூக்கா 10:39 அந்த வசனத்தை பார்த்து அவருடைய காலடியில் இருந்த மரியாளை போல நம்முடைய அனுபவம் நமக்கு இருக்குதா, அவருடைய வசனத்தை கேட்கிற அனுபவம் நமக்கு இருக்குதா அப்படின்னு பார்த்தோம். 2வது நாள்ல அவருடைய சத்தத்தை கேட்கும் அனுபவம். அவருடைய சத்தத்தை கேட்பது மட்டும் இல்ல, கேட்டு அவருடைய சத்தம்தான், இது அந்நியருடைய சத்தியம் அல்ல அப்படின்னு தெரிகிற அளவுக்கு நமக்கு அறிவு இருக்கு. இல்ல அந்நியருடைய சத்தத்தை கேட்கும் போது இது கடவுளுடைய சத்தம் இல்ல அந்நியருடைய சத்தம் அப்படிங்கிற கேட்கிற அளவுக்கு நமக்கு அறிவு இருக்கு அப்படின்னு யோவான் 10:4 பார்த்தோம். 3வது நாள் என்ன பார்த்தோம்னா அவரை துதிக்கும் அனுபவம். அவருடைய துதிக்கும் அனுபவம் நம்முடைய வாயில் இருக்கிறதா அப்படின்னு பார்த்தோம். இங்க தாவீது ராஜா 119 சங்கீதம் 164 அவர் 7 முறை தேவனை துதித்தார். அவர் ராஜாவா இருந்தும் 7 முறை தேவனை துதித்தார். அப்படிப்பட்ட துதிக்கிற அனுபவம் நம்ம வாழ்க்கையில இருக்கா, இல்ல நம்ம ரொம்ப பிஸின்னு சொல்லிட்டு துதிக்காம இருக்கிறோமா அப்படி. 4வது நாள் பார்த்தோம்னா அவரை நோக்கி ஜெபிக்கிற அனுபவம் நமக்கு இருக்குதா. லூக்கா 2:37 அன்னாள் அப்படிங்கிற பெண்மணியை பார்த்தோம். 84 வயதான அவள் தேவாலயத்தில் தங்கியிருந்து துதித்து உபவாசித்து ஜெபம் பண்ணி கொண்டிருந்தாள். அப்படிப்பட்ட அவரை நோக்கி துதிக்கிற அனுபவம் நம்ம வாழ்க்கையில இருக்கிற இன்னும் அநேக பெண்மணிகளை நம்ம பார்த்தோம். 5வது நாளாக அவருடைய சத்தத்தை அவருடைய காத்திருக்கிற அனுபவம் நமக்கு இருக்குதா. ஏசாயா 41:31 இருக்குது. அவருக்கு கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள், those who wait on the Lord, அவங்க கழுகு போல பலனடைந்து புது பலன் அடைவார்கள் இருக்குது. ஸோ நம்ம கர்த்தருக்கு நம்ம காத்திருக்கிறோமா அப்படின்னு பார்த்தோம். இப்போ இந்த ஃபர்ஸ்ட் 5 days நம்ம உள்ளுக்குள்ள நம்முடைய உள்ளந்தெரியான காரியங்கள் நமக்கு உள்ளுக்குள்ள என்ன இருக்குதோ அதை பார்த்தோம். இனி நெக்ஸ்ட் 5 days நம்மளை சுத்தி இருக்கிறத பார்ப்போமா. இன்னைக்கு 6வது நாள்ல கர்த்தர் நமக்கு கொடுத்த பிள்ளைகள் அவர்களை கர்த்தருக்குள்ளாக வழி நடத்துகிற அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில இருக்கா அப்படின்னு பார்ப்போமா. இதுல ஒரு வசனம் எடுத்துக்கலாம். 2 தீமோத்தேயு 1:4-5 பார்க்கும்போது இதுல தீமோத்தேயுக்கு பவுல் தீமோத்தேயுக்கு சொல்றாரு. என்ன சொல்றாருன்னு பார்க்கலாம். உன்னிலுள்ள மாயமற்ற விசுவாசத்தை நினைவு கூறுகிறதுனால், மாயமற்ற விசுவாசம் யார்கிட்ட இருந்தது? தீமோத்தேயு கிட்ட இருந்தது. அதை பவுல் நினைவு கூறுகிறார். உன்னுள்ள மாயமற்ற விசுவாசத்தை நினைவு கூறுகிறதுனால் என் முன்னோர்கள் முதற்கொண்டு சுத்த மனசாட்சியோட ஆராதித்து வரும் தேவனை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். அதுக்கப்புறம் சொல்றாரு பாருங்க, இன்ட்ரெஸ்டிங் பார்ட். அந்த விசுவாசம் முந்தி உன் பாட்டியாகிய லோவிக்காளுக்கும் உன் தாயாகிய ஐனிக்கையாளுக்கும் நிலைத்திருந்தது, அது உனக்குள்ளும் நிலைத்திருக்கிறது என்று நினைத்திருக்கிறேன். இந்த தீமோத்தேயு ஒரு வாலிப வயதுல எப்படி நடக்கணும்னு இந்த தீமோத்தேயு எக்ஸாம்பிளா சொல்லுவாங்க. இந்த தீமோத்தேயுவை பத்தி பவுலே அப்படி அவனுடைய அந்த மாயமற்ற விசுவாசத்தை பார்த்து அவரே ஆச்சரியப்படுகிறாரு. ஒரு ஸ்டேஜில் பவுல் சொல்றாரு, நான் என் குமாரன்னு தீமோத்தேயுவை கூப்பிடுகிறார். அந்த அளவுக்கு அவங்க கிட்ட விசுவாசம் இருந்தது. தீமோத்தேயு பார்க்கும்போது அவன் சிறு வயது முதல் அந்த 2 தீமோத்தேயு 3:15 இப்படி இருக்குது. சிறு வயது முதல் பரிசுத்த வேத எழுத்துக்களை அறிந்தவன் அப்படின்னு இருக்குது. சிறு வயது முதலே பரிசுத்த வேத எழுத்துக்களை அறிந்தவன். அது மட்டும் இல்ல, அதுல இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான இருக்கு பாருங்க. ரட்சிப்புக்கேற்ற ஞானமுள்ளவன் ஆக்கத்தக்கதாக சிறு வயது முதல் அந்த வேத எழுத்துக்களை அறிந்தவன். இப்ப நம்ம கூட சின்ன வயசுலேருந்து நம்ம பார்க்கும்போது, அட்லீஸ்ட் என்னோட லைஃப்பை பார்க்கும்போது, நம்ம பேர் கிறிஸ்தவர்களா இருந்து வருகிறோம். சண்டே ஆனால் சர்ச்சுக்கு போகணும், பைபிள் வாசிக்கணும், ஜெபம் பண்ணணும், ஓகே மற்ற காரியத்தை பார்க்கணும். ஆனால் நம்ம பேர் கிறிஸ்தவர்கள் ரட்சிக்கப்படலை. பைபிள் எல்லாரும் வாசிப்பான பைபிள் என்ன இருக்குன்னு நமக்கு தெரியாது. பைபிளில் இருக்குதா இல்லையா தெரியாது. பைபிள் வாசிக்கணும், அவ்வளோதான் நம்ம வாழ்க்கையில் குறிக்கோளாண்டு. ஆனால் இப்போ இருக்க ஜென்ரேஷன் பாருங்க, எஸ்பெஷலி நான் இந்த ஸ்வீடன்ல இருக்கும்போது இந்த கண்ட்ரியில மோஸ்ட்லி எல்லாருமே ஏத்திஸ்ட், கடவுளே இல்லைன்னு நம்புறவங்க தான். ஸ்கூல்ல கூட டீச்சிங்ஸ் கூட அந்த மாதிரி தான் இருக்குது. கடவுள் ஓகே, கிறிஸ்டியானிட்டி இருக்கு, முஸ்லிம்ஸ் இருக்காங்க, ஏத்திஸ்ட் இருக்காங்க, யூத மதத்தர்கள், எல்லா மதமும் இருக்குது, அவ்வளோதான்.
பர்டிகுலரா நீ வந்து கிறிஸ்துவ நம்பணும், கிறிஸ்துவ வளரணும் அப்படின்னு யாருமே நமக்கு சொல்லி இந்த சமுதாயத்துல சொல்லி கொடுக்கல. அவங்க வந்து மோஸ்ட்லி ஏத்திஸ்டா இருக்கிறாங்க. 100 இயர்ஸ்க்கு முன்னாடி பார்த்தோம்னா அவங்க வந்து கிறிஸ்டியன்களா தான் எல்லாரும் இருந்தாங்க. அங்கேருந்து மிஷினரிஸ் எல்லாம் புறப்பட்டு வந்த தேசம்தான். ஆனா இந்த காலத்துல அப்படி இல்லை. அப்படி இல்லாத ஒரு சமுதாயத்துல நம்ம பிள்ளைய வளர்த்தும் போது ரொம்ப கஷ்டமா இருக்குது. அவங்க நம்ம வீட்டுல வசனம் சொல்லி கொடுக்கறது, ஸ்கூல்ல போனா இன்னொரு விதமான டீச்சிங் இருக்குது. இது எல்லாத்துக்கும் மேல நம்ம இந்தியாலயாவது நம்ம வந்து பிள்ளைகளை அடிச்சு பிடிச்சு திட்டி எடுத்து உட்கார வச்சு பைபிளை வாசி அப்படின்னு சொல்லிடலாம். ஆனா இங்க அப்படி கிடையாது. இந்த பிள்ளைகள் வந்துட்டு பிள்ளைகளுக்கு நம்ம ஜஸ்ட் ஒரு கார்டியன் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட். அவங்க வந்து 18 வயசு ஆகுற வரைக்கும் ஒரு நம்ம வந்து பர்த் கொடுத்துட்டோம். பட் 18 வயசு ஆகுற வரைக்கும் சொசைட்டி வந்து நம்மள ஒரு கார்டியனா வச்சிருக்கு, அவ்வளவுதான். அந்த கார்டியன் ஆகிய நம்ம ஃபிட்டா இல்லை, நம்ம பிள்ளைய வளர்க்க முடியலைன்னா அப்படியே நம்மளை ரிமூவ் பண்ணிட்டு நம்ம பிள்ளை எடுத்து இன்னொரு கார்டியனுக்கு கொடுத்துருவாங்க. ஸோ இந்த கண்ட்ரியில் அடிக்கக்கூடாது. அடிச்சா வந்துட்டு பிள்ளைய நம்ம வீட்டிலேருந்து எடுத்துட்டு போயிடுவாங்க. திட்டக்கூடாது. எல்லாமே அவங்க வந்து ஸ்கூல்ல அவங்கள அவங்க பசங்களுக்கு நம்பர் கொடுத்துருக்காங்க. ஓகே, உங்க வீட்டில் அடிச்சாலோ திட்டினாலோ இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. இது உங்களோட ரைட்ஸ், இது உங்களோட லா படி நீங்க இதுக்கெல்லாம் உங்களுக்கு இந்த இதுக்கு ரைட்ஸ் இருக்கு அப்படின்னு அவங்களுக்கு ஸ்கூல்லே சின்ன வயசுலேருந்தே இந்த நம்பர்ஸ் எல்லாம் சொல்லி கொடுத்து வளர்த்து வருகிற ஒரு சமுதாயத்துல இருக்கும்போது இந்த பிள்ளைகளை வளர்த்துறது ரொம்ப கஷ்டம். வீட்டுல வசனம் சொல்லி கொடுத்தாலும் வெளியில வந்துட்டு வசனத்துக்கு எதிராக அவங்க வந்து டீச்சிங் இருக்குது. இப்படிப்பட்ட காலத்துல இந்தியால வந்து கொஞ்சம் நமக்கு வந்து சேஃபா இருக்குது. ஏன்னா நம்ம பிள்ளைங்க இன்னும் கொஞ்சம் சொன்னா கேட்கறாங்க, நம்ம கூட பயந்து இருக்கிறாங்க. இந்த சமுதாயத்துல பயப்படுறதுல இல்லை. சோஷியல் அந்த பிள்ளைகளை பார்த்துக்கும். அவங்க வந்து அவங்களுக்கு கேஷ் வேணுமா, எது வேணாலும் படிக்க வைக்கிறது எல்லாமே சோஷியல். அப்படி இருக்கும்போது நமக்கு வந்து ஃபுல் கண்ட்ரோல் கிடையாது. இப்படிப்பட்ட தேசத்துல நம்ம வளரும் போது அந்த பிள்ளைகளுக்கு இன்னும் கொஞ்சமாக நம்ம வந்து அந்த நம்பிக்கையையும் வேத வசனங்களையும் சொல்லி கொடுக்க வேண்டி இருக்குது. அது கஷ்டமான காலத்துல இருந்து வருகிறோம். இப்ப இந்தியாவை கூட பார்த்தோம்னா நம்ம போன ஜெனரேஷன்ல இருந்த ஃபெய்த் இப்போ இல்லை. எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒரு 100 இயர்ஸ்ல இந்தியாவும் ஸ்வீடன் மாதிரி ஆயிரும், ஏத்திஸ்ட் கண்ட்ரி மாதிரி ஆயிரும். நம்ம வந்து இந்த விசுவாசத்தை நம்ம சொல்லி கொடுக்கலன்னா அடுத்த ஜெனரேஷன்ல வளர்றதுக்கு நம்ம பிள்ளைகளை நம்ம வளர்த்ததுக்கு நம்ம உத்தரவாதம் எடுக்கணும். அதுக்காக தான் கடவுள் வந்து நமக்கு இந்த பிள்ளைகளை கொடுத்திருக்கிறாரு. அந்த பிள்ளைகளுக்கு ரட்சிப்புக்கேற்றமான விசுவாசம், ரட்சிப்புக்கேற்ற விதமான வேத வாக்கியங்களை நம்ம சொல்லி கொடுக்கணும். பேர் கிறிஸ்தவர்களா இருக்கக்கூடாது. பேர் கிறிஸ்தவர்களா சர்ச்சுக்கு போயிட்டு வசனம் வாசிச்சு ஓகே ஜெபம் பண்ணி வீட்டுல இருந்து அவ்வளவுதான் முடிஞ்சது அப்படின்னு இருக்கக்கூடாது. அந்த ஒரு வசனம் என்ன சொல்லுது அதை நம்ம ஃபாலோ பண்றோமா, நம்ம வந்து எங்க பாவம் செய்யறோம் அப்படின்னு நம்மளை நாமே ஆராய்ஞ்சு பார்க்க வேண்டிய நிலைமையில இருக்கிறோம். இந்த வசனத்துல தீமோத்தேயு பாத்தீங்கன்னா அவனுடைய பாட்டியும் அவனுடைய தாயும் அவங்களுக்கு இருந்த விசுவாசத்தை அப்படியே அந்த ஜெனரேஷன்ல பாஸ் பண்ணி இருக்கிறாங்க. அதனாலதான் தீமோத்தேயு வந்துட்டு அந்த ஃபெய்த்ல ஒரு மாயமற்ற விசுவாசம் உள்ளவனா நின்னான். அவனுடைய தகப்பன் யாருன்னு பாத்தீங்கன்னா அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 1-3 வரை நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். அவனுடைய தகப்பன் வந்து ஒரு கிரேக்கன். அப்படி அவன் வந்து அவனுக்கு அந்த ஃபெய்த் இல்லை. ஆனா இந்த தாயும் பாட்டியும் அவங்களுக்கு இருந்த விசுவாசத்துலதான் இந்த தீமோத்தேயு வளர்ந்திருக்கிறான். அப்படி வளர்ந்தது சின்ன வயசுல இருந்து வேத வாக்கியங்களை எதுக்காக ரட்சிப்பு கேட்டு ஞானமுள்ளவன் ஆக்கத்தக்கதாக. நமக்கெல்லாம் ரட்சிப்பு வந்து எப்ப வந்தது, நமக்கு வந்து பைபிள் வசனம் நிறைய தெரியும், சின்ன வயசுல இருந்து கோயில போயிடும். ஆனா ரட்சிப்பு வந்தது ரொம்ப லேட் ஸ்டேஜ்ல. ரட்சிப்பு, கடவுளுடைய ரட்சிப்பு நமக்குள்ள வரும்போது நம்ம வந்துட்டு புதுபலன் அடைவோம். அவரை வந்து துதிக்கிறது மட்டும்தான் நம்ம வாயில இருக்கும். அவர் துதிக்கணும் ஒரு வாஞ்சியோட இருப்போம். அப்படி இருக்கும்போது சாத்தான் நமக்குள்ள நல்லா போராடுவான். எப்படி இவங்களை வந்துட்டு அந்த துதிக்காம எடுத்துட்டு போயிடலாம், ரட்சிப்பு வந்து இவங்கள்ட்ட இருந்து எப்படி எடுத்து போடலாம் அப்படின்னு அவன் ரொம்ப போராடுவான். அதுதான் இந்த பிள்ளைகள், நம்முடைய பிள்ளைகளுக்கு இப்ப நடந்துட்டு இருக்குது. இப்படிப்பட்ட காலத்துல நம்ம இருக்கும்போது நம்ம பிள்ளைகளுக்காக நம்ம இன்னும் ஜெபிக்க வேண்டியவர்களா இருக்கிறோம். யோசிச்சு பார்ப்போம் எல்லாரும். நம்ம வீட்டுல நம்ம பிள்ளைங்க வந்து ஒரு தீமோத்தேயு போல வளர்றாங்களா? நம்ம அந்த பிள்ளைகளை தீமோத்தேயு போல வளர்றதுக்கு நம்ம என்ன பண்றோம்? நம்ம விசுவாசம் எங்க இருக்குது? நம்ம அந்த பிள்ளைகளுக்கு விசுவாசத்தை சொல்லி கொடுக்குமா, இல்ல என்னமான காரியத்துல நம்ம வந்து ரொம்ப ஃபோக்கஸ் பண்றோம் அப்படின்னு நம்ம நாமே யோசிச்சு பார்ப்போம். இப்ப வந்துட்டு நடக்கிற சுற்றிமுற்றி இந்த இஸ்ரேல், காசா, அங்க இங்க எல்லாத்தையும் நடக்கிறத பார்த்தாச்சுன்னா கர்த்தருடைய காலம் சமீபமா இருக்கிறது. ரொம்ப பிரசங்கத்துல நம்ம கேட்டிருப்போம் கர்த்தருடைய காலம் சமமா இருக்கிற ஆனா இப்போ
நிச்சயமாவே எனக்கு வந்து உணருது. எனக்கு கர்த்தருடைய காலம் வந்து சமீபமா இருக்கிறது. கர்த்தருடைய காலம் சமீபமா இருந்து கர்த்தர் வரும்போது முதல்ல அவர் வந்து சபை எடுத்துக்கொள்ளப்படும். அவர் சர்ச்சஸ் வந்து அவர் எடுத்துட்டு போவார். மேகத்துல நம்ம அவரை சந்திப்போம். அப்படி அவர் சர்ச்சை எடுத்துக்கொண்டு போகும்போது ஒருவேளை தப்பி தவறி நம்ம அதுல வந்து எடுத்துக்கொள்ளப்பட்டோம்னா, நம்ம பிள்ளைங்க கீழே இருந்து நரகத்துக்கு போகும்போது அலறும் போது நம்ம அப்படி போய் நமக்கு வந்து சமாதானம் இருக்குமா? அப்போ அப்படி நம்ம நம்ம போறோமான்னு தெரியாது. நமக்குள்ளே அவ்வளோ பாவம் இருக்குது. அப்படி நம்ம வந்து சப்போஸ் போயிட்டா கூட நம்ம ரட்சிக்கப்பட்டு நம்ம வந்து நம்ம நீதியை நியாயத்தையும் காத்து நம்மளை பரிசுத்தமா வச்சு அவருடைய வார்த்தையை வச்சு நம்ம ஒன்னொன்னா நம்முடைய வாழ்க்கையை வந்து சீர்படுத்தி செம்மைப்படுத்தி கொண்டு போனா கூட நம்முடைய பிள்ளைங்க நம்ம ரிலேட்டிவ்ஸ் அவங்க நம்ம கூட வரலன்னா, ஐயோ அந்த மேகத்துல நம்ம போகும்போது நான் யோசிச்சுப்பேன், மேகத்துல போகும்போது என் பையன் ரயன் வரலன்னா நான் எப்படி அழுவேன்? அப்படிப்பட்ட நிலைமை நமக்கு தேவையில்லை. நம்முடைய பிள்ளைகள் கர்த்தர் நமக்கு கொடுத்த கர்த்தர் நம்ம இந்த உலகத்துல நமக்கு கொடுத்த இந்த பிள்ளைகளுக்கு நம்மளை நாம உத்தரவாதம் எடுக்கணும். அதுக்குதான் அந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியை தான் கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிறாரு. அந்த காரியத்துக்கு தான் அவர் வந்து தாயின் கரு உருவாகும் முன்னே உன்னை நான் தேர்ந்தெடுத்தேன் பிரித்தெடுத்தேன் அப்படின்னு வாக்குத்தத்தங்களையும் வசனங்களையும் சொல்லி இந்த பிள்ளைகளை நம்முடைய கையில நம்ம வசனம் தெரிஞ்ச நம்முடைய கையில கொடுத்திருக்கிறாரு. நம்மளால இந்த பிள்ளைங்க வந்து இடரல் அடையக்கூடாது. இந்த வசனம் இருக்குல்ல, மத்தேயுல இருக்கு, உங்களில் சிறியவன் உங்களால யாராவது இடரல் அடைந்தார் உங்க கழுத்துல வந்து எந்திர கல்லை கட்டி சமுத்திரத்தின் ஆழத்துல அப்படி அவனை தள்ளிவிடணும் இருக்குது. அப்படிப்பட்ட மற்ற நமக்கு கொடுத்த நம்முடைய பிள்ளைகளை இடரல் அடைய வைக்கிறவங்களா நம்ம இருக்கக்கூடாது. அதற்கு பதில் அவர்களுடைய விசுவாசத்தையும் ரட்சிப்பையும் சொல்லி சொல்லி ரட்சிப்புனா என்ன அப்படின்னு அவங்கள ரட்சிப்புக்குள்ளாக கொண்டு வர நம்ம சொல்றதுக்கு நம்ம உத்தரவாதம் எடுக்கணும். ஜெபிப்போமா? பரிசுத்த பிதாவே, இந்த அருமையான வேளையிலும் தகப்பனே, உம்முடைய வார்த்தைகளுக்காக நன்றி அப்பா. நீர் எங்களுக்கு கொடுத்த உம்முடைய பிள்ளைகள் அப்பா, அந்த பிள்ளைகளை அப்பா ரட்சிப்புக்குள்ளாகவும் விசுவாசத்துக்குள்ளாகவும் உம்முடைய வார்த்தைகளிலே அப்பா நாங்கள் வழி நடத்த அப்பா நாங்கள் என்று பிரயாசப்படுகிறோம் தகப்பனே. அப்பா நீர் எங்களை பலமுள்ளவர்களாக்கும் அப்பா. எங்களுக்கு ஞானத்தையும் தெய்வீக ஞானத்தையும் அறிவையும் கொடும் தகப்பனே. இந்த பிள்ளைகளை எப்படி வளர்த்த வேண்டும், இந்த பிள்ளைகளுக்கு எப்படி சொல்லி போதிக்க வேண்டும், எப்படி சமுதாயத்திலிருந்து பாதுகாத்து கொள்ளணும், அவங்க நாங்க போனதுக்கு அப்புறம் எப்படி சர்வைவ் ஆவாங்க, என்ன வசனங்கள் அவர்களுடைய காதில் தொனித்து கொண்டிருக்கணும், அவர்களுடைய நாவில் துதி தொனித்து கொண்டிருக்கணும் அப்படின்னு அந்த பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க என் தேவன் எங்களை வழி நடத்துங்கப்பா. நீர் எங்களுக்கு கொடுத்த உம்முடைய பிள்ளைகளுக்காக நாங்கள் திறப்பின் வாசல்ல நின்று ஜெபிக்கிறோம் தகப்பனே. நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும் அப்பா. ஒரு தீமோத்தேயை போல அவர்களை வளர்த்த விசுவாசத்திலும் மாயமற்ற விசுவாசத்திலும் இரக்கத்துக்கு ஏதுவான அந்த ஞானத்திலும் அப்பா, அந்த வேத வாக்கியத்திலும் அப்பா நாங்கள் அவர்களை வளர்த்த என் தேவன் எங்களுக்கு கிருபை செய்யும் அப்பா. உம்முடைய கிருபை, உம்முடைய இரக்கம், உம்முடைய தயவு இருந்தால் அப்பா எல்லாவற்றையும் அப்பா நாங்கள் சாதிப்போம் அப்பா. என் தேவன் எங்களுக்காக எங்கள் பிள்ளைகள் எங்கள் குடும்பத்தில் ஒரு ஜெயக்கொடியை நாட்டுவார் என்று நம்புகிறோம் தகப்பனே. நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you.